வித்தியாசமான திருமணம் ஒன்று நடைபெறப் போகிறது. வித்தியாசமான திருமணமா? எங்களுடைய நாட்டு இளவரசர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வீதி வீதியாக பிச்சை எடுக்கக்கூடிய அமலாகிற ஒரு பெண்ணிற்கு திருமணம். அப்படியா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. தவறாமல் திருமணத்திற்கு கண்டிப்பாக எனக்காக நான் மட்டும் கிடையாது, எங்களுடைய நாட்டு மக்களும் வகை மீது வீ வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். ஆகட்டுங்க. வரட்டுமா? போயிட்டு வாங்க. டாடா பாய். இறைவா, குமரிவிடு எரிமலை, கொந்தளிக்கும் கடலலை, வீசிவிடும் சூறாவளி காற்று போல் ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை. சுடர் விற்றும் எரியும் விளக்கை அழித்தேனா அல்லது ஒருவர் உண்ண உணவிலே மண்ணை அழித்தேனா? எதற்காக இப்பேற்பட்ட தண்டனை? ஆண்டவா, நீராலே கோட்டை கட்டி நிலத்தை இங்கே நடுவில் வைத்து நிலையில்லாத வாழ்வை தந்த விமலவன் எங்கே? அப்பா என்ற 3 எழுத்தில் ஆரம்பித்து அன்னை என்ற 3 எழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயத்தினிலே நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னையால் அவதிப்பட இந்த அவனியிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறான். வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணைவியை கொடுக்கின்றான். குடும்பம் என்னும் பாரத்தை நம் மீது சுமக்க வைக்கிறான். குடும்பத்தின் அடையாள சின்னமாக திகழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிள்ளையை பெற செய்கிறான். பிள்ளை பாசத்தினிலே சிக்க வைக்கிறான். துளி நீரினிலே பிறக்க செய்து இந்த நிலத்தினிலே வாழ விட்டு நெருப்பினிலே எரிந்து போகும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தில் நமக்கென்று எதுதான் சொந்தமடா என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு குற்றமும் அறியாத எனக்கு சிறை தண்டனையா? ஆண்டவா, உலகத்தின் கலையாரோ
இறைவா, செய்யாத குற்றத்திற்காக காலம் முழுவதும் நான் சிறையில் அடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த சிறையில் இருந்து காப்பாற்ற இங்கு யாருமே அன்பழகா, உனக்காக நான் இருக்கேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? இளவரசியாரே, நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? எதற்காக எனக்கு மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன்? இப்போ நீ கெட்ட போலை என்னை காதலிக்க முடியுமா முடியாதா? முடியாது. கேட்க முடியாதுன்றீங்க. நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்ற காரணத்தினால் உன்னை நான் காதலிக்க முடியாது. ஏழை பணக்காரர் வித்தியாசம் நீங்க தாங்க பார்க்கிறீங்க. முல்லை நாடு என்ன அரிசி நாடு தெரியுமா? என்ன அதிசயம்? அந்நாட்டு இளவரசனுக்கும் அதே நாட்டை தேடி ஏழ்மையான கூட பிறந்தேன். அமலா என்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம். அமலாவா? அமலாவோட தந்தையா தெரியுமா? யார்? முத்தி. அவருக்கு இது பாருமே தெரியாது. ஆனால் இப்போது உயிரோடு கிடையாது. அவர் இறந்து விட்டார்கள். அப்பா!